ஹாய் எல்லோருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தீபாவளிக்கு நல்லா பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலையே ஒரு குட்டி ஜாங்கிரி, அதுவும் ஒரே ஒரு மாவை வச்சு நான் 2 ஸ்வீட் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கிடைக்கும். நமக்கு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரே மாவில் 2 ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு உளுந்தை இந்த மாதிரி 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் இல்லைனா மிக்சியில் லைட்டாக தண்ணி தெளித்து வடை மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து ஜிலேபி பிழியறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பாதி மாவை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி கருப்பட்டி மிட்டாய் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை அடித்து கலந்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா அடித்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் மிச்ச பாதி மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கலருக்காக நான் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து இதையும் நல்லா அதே மாதிரி நல்லா அடித்து கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான். கார்ன்ஃப்ளவர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அது சேர்க்காம கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து சக்கரை பாகுக்கு நான் ஃபஸ்ட்டு வெள்ளை சக்கரை 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சுகர் சிரப்பு வந்து கெட்டியாயிடும். அதாவது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் நான் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதே மாதிரி பாகு வந்து ரெடி பண்ணி அதையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இருத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து தூசி இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு பாகு அதாவது ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடும், அதாவது திக்காகிடும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி பதத்திலேயே இருக்கும். அடுத்து ஜாங்கிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இல்லைனா ஒரு திக்கான கவர் இல்லை ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதுக்குள்ளே மாவு ஃபில் பண்ணிவிட்டு கார்னர் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டப்பாவில் தான் செஞ்சேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அது மாதிரி எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு சூடான ஜாங்கிரியை நம்ம வந்து சிரப்பில் வந்து சேர்த்துக்கணும். சிரப்பில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் போட்டாலே போதும். நல்லா வெளியில் கிறிஸ்பாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே பயங்கர ஜூஸியாக இருக்கும். நம்ம கடைகளெல்லாம் இந்த மாதிரி ஏணிப்படி மிட்டாய் வாங்குவோம் இல்லையா, கருப்பட்டி மிட்டாய்ன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில். ஸோ நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு 2 தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் ஷேப் தான் போட்டேன். அடுத்து ஒரு ஷிஃப்ட் மாவு வந்து சரி ஓகே கவரில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கான கவர் எடுத்துக்கிட்டேன். இந்த கவரில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு கார்னரை கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சு விட்டோன்னா சூப்பராகவே வந்து ஷேப் வந்து கிடைக்கும். ஜாங்கிரி வந்து எப்போவுமே போட்டதும் அப்படியே வந்து 2 நிமிஷம் விட்டுறணும். அதுவே தன்னால் லைட்டாக மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும். ஃபஸ்ட்டே வந்து கரண்டி வச்சு கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் கரண்டியில் மாவு எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்காது, ஷேப்புமே வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க, சூப்பராகவே நமக்கு வந்து கிடைக்கும். அதை நான் சுகர் சிரப்பில் போட்டுட்டு அதை ஊற வச்சுட்டு நான் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் மினி ஜாங்கிரி இருக்குல்லையா, அது வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே எண்ணெயில் கவரில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு பொரித்து எடுத்தால் இந்த மினி ஜாங்கிரியும் வந்து ரெடி ஆகிடும். இதையுமே அப்படியே சூடாகவே வந்து சக்கரை பாகில் வந்து சேர்த்துக்கணும். செம்ம ஜூஸியாக இருக்கும். எல்லா ஸ்வீட்டுமே நம்ம வந்து வீட்டிலையே ரெடி பண்ண முடியும், கடைகளில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்குமே நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி நிறைய ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எந்த கில்ட்டும் இல்லாமல் சாப்பிட்லாம்.
ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்ஸை வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரே மாவில் 2 ஸ்வீட்ஸும் அட் அ டைமில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், குயிக்காகவும் செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் இது ஸ்வீட் வந்து. பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இது நான் வந்து செஞ்சு ஒரு 20 மினிட்ஸ்லையே இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பயங்கர ஜூஸியாக இருந்தது. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.